இந்த ஏழை தாழ்வு இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்தது. நம்ம கையில் வாய்ஸில் இப்படி பாடு, அவ்வளவுதான். ஒரு ஆர்டர். நெஞ்சம் மறப்பதில்லை, நான் நினைவை இழக்கவில்லை, நான் பார்த்ததில்லை, உன்னை பார்த்து விட்டேன், கண்களும் பேசவில்லை. அப்படி இப்போனா இப்படி தைரியமாக உட்காந்து பாடிட்டு இருக்கிறேன் பக்கத்தில். விஸ்வநாதன் சார் ரெக்கார்டிங்னு சொன்ன உடனே ராத்திரிலிருந்து எனக்கு ஜுரம் வரும். அந்த பாட்டில் எனக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லி ஆகணும். இப்போ நான் டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள் ஒரு வித்தியாசமான டைரக்டர். அவருடைய கற்பனையை பற்றி ஐயா வைரமுத்து ஐயா கூட சொன்னார். நெஞ்சில் வர பாட்டை பற்றியெல்லாம் இவர் என்ன சொல்லுவார் எங்ககிட்ட ரெண்டு பேர்கிட்டையும், நெஞ்சம் மறப்பதில்லை நான் டைட்டில் வச்சுருக்கேன். இந்த பாட்டுக்கு பாக்கி உள்ள பாட்டை விட நிறைய ஆயுள் தேவை எனக்கு. இந்த நெஞ்சம் மறப்பதில்லை கண்டிப்பாக அந்த பாட்டை எப்போவுமே மறக்கக்கூடாது. அப்படி ஒரு பாட்டு வேணும்னு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க சார். நாங்கள் ஒரு 2 மாதம் ஒரு 300-400 டியூனை போட்டு பாட்டை எழுதி அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண பாட்டு. ஆனால் அது என்ன எப்படி வரும்னு முடிவு, எனக்கு பிடிச்சது கவிஞருக்கு பிடிக்காது, கவிஞருக்கு பிடிக்கிறதுக்கு ஸ்ரீதர் பிடிக்காது, எங்களுக்கு 3 பேருக்கு சேர்ந்து பிடிக்கிறதுக்கு அவ்வளோ லேட் ஆச்சு. ஸோ அந்த பாட்டு இப்போது கடைசி வரைக்கும் பார்த்தா அப்போ கொஞ்சம் வேதனையாக இருந்தது, இப்போ அது ஒரு சாதனையாக மாதிரி இருக்கு பாருங்கள். அந்த பாட்டு மாதிரி எனக்கு பாட்டு வரல அந்த சிச்சுவேஷன். இது கரெக்டாக நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பாட்டுகள் நெஞ்சம் மறப்பதில்லை இன்னும் மறக்க முடியாது அந்த பாட்டு. அது ஒரு பாட்டு. காலங்கள் தோறும் உள்மடி தேடி கலங்கும் என் மனமே, காலங்கள் தோறும் உள்மடி தேடி கலங்கும் என் மனமே, வரும் காற்றினிலும் பெரும் கனவினிலும் நான் காண்பது முகமே, நான் காண்பது முகமே, நெஞ்சம் மறப்பதில்லை. ஒரே தம்ல பாடின, அப்போ பாடினேன், இப்போ பாட முடியல, வயசாயிடுத்தோ இல்லையோ. ஐயா அவர்கள் என்னிடம் ஒரு விண்ணப்பம் சொன்னார். கவியரசருடைய பாடல்களுக்கெல்லாம் இசையமைத்திருக்கிறேன். இன்று கவியரசுடைய மகள் வந்திருக்கிறாங்க இங்க. இப்பொழுதே மேடையில் தோன்றி உடனே ஒரு பாட்டு எழுதி கொடுப்பாங்க. அதற்கு மெல்லிசை மன்னர் ஐயா உடனே இசையமைப்பார். உங்களுக்கு சம்மதமா? வருக வருக. அம்மாவும் இருக்காங்க. இது காலத்தாய் மகனே கண்ணீரால் வாடுகிறோம், சோலையிலே மலர் இல்லை சொல் தேடி ஓடுகிறோம், வாராயோ வாராயோ மீண்டும் வாராயோ, வாசல் திறந்து வைத்து வாய் திறந்து பாடுகிறோம், கவியே கவியே ஆசு கவியே கண்ணதாசனே. என்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் உள்ளவனை பார்த்துருப்பீங்களா சார்? எத்தனையோ ஆயிரம் அப்பம் பாட்டுக்கு மெட்டு போட்டவன் இப்போ புள்ள பாட்டுக்கு உங்கள் முன்னால் மெட்டு போட போகிறேன். ஒரு 2-3 தரம் 2-3 பல்லை வித்தியாசமாக பாடி காமிக்கிறேன். எது நல்லா இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். பல்லை வரைக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம். 2-3 டைப்பாக பாடுறேன். இது கொஞ்சம் இப்படி பிடிக்க முடியுமா தம்பி? காலத்தாய் மகனே கண்ணீரில் வாடுகிறோம், சோலையிலே மலரில்லை சொல் தேடி ஓடுகிறோம், வாராயோ வாராயோ மீண்டும் வாராயோ, வாசல் திறந்து வைத்து வாய் திறந்து பாடுகிறோம், கவியே கவியே
கவியே கண்ணே எங்கள் கண்ணதாசனே கண்ணே எங்கள் கண்ணதாசனே. காலத்தாய் மகனே கண்ணீரில் வாடுகிறோம், காலத்தாய் மகனே கண்ணீரில் வாடுகிறோம், சோலையில மலரில்லை சொல் தேடி ஓடுகிறோம். வாராயோ வாராயோ மீண்டும் வாராயோ, ஓ மீண்டும் வாராயோ மீண்டும் வாராயோ வாராயோ. வாசல் திறந்து வைத்து வாய் திறந்து பாடு, வாய் திறந்து பாடுகிறோம் கவியே கவியே ஆசு கவியே கண்ணா கண்ணா கண்ணதாசனே. பாருங்க இதனுடைய சாயல் பாருங்க. எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 சொரங்களில் பாடுகின்றாள். சிரிப்பிலே சொரம் அந்த மாதிரி சாயல் இருக்கு. வந்து மெட்டு கொடுத்து எழுதியிருப்பாரா இல்லை பாட்டுக்கு மெட்டு போட்டனான்னு சொல்ல முடியுமா உங்களால்? எனக்கு ஒரு பெரும் சோதனை அல்லவா வைக்கிறது. அதான் அப்படி தெரியக்கூடாது. இது மெட்டுக்கு எழுதுனதா இல்லை மெட்டு போட்டு எழுதுனாங்களா இல்லை பாட்டுக்கு மெட்டு போட்டாங்க தெரியாத அளவுக்கு அமையணும் பாட்டு. எதுக்காக சொல்கிறேன்னாக்கா இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பாட்டு அவர் என்கிட்ட சொல்கிறார், டேய் நான் 2-3 மியூசிக் டேரக்டர் கொடுத்து பார்த்தேன்டா அந்த பாட்டு, இதுக்கு தாளமே வரலன்ட்டாங்கடா, நீ கொஞ்சம் ட்ரை பண்ணு. அவருக்கு 2-3 மியூசிக் டேரக்டர் சொன்னது என்னை விட சின்னவரில் என்னோட முன்னோடிகள் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நான் அவங்க கால் தூசு கூட சமாதானம் இல்லை. நான் கவிஞர் கேட்டேன், ஐயா அவங்களுக்கே வரல என்னையா போட சொல்ல தாளத்துக்கே வரல, உன்னால் முடியும்டா ப்ளீஸ், எனக்கு நல்ல பேர் வரும், உனக்கு நல்ல பேர் கெஞ்சுறாரு சார். அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு கவிஞர் வந்து கெஞ்சுறாரு, இது நல்லா நல்லா ஒரு போடு. இப்படி பல பாடல்கள் எங்களுக்குள்ள ஊடரோடு சொன்ன மாதிரி கவியரசர் சொன்னார். அது மாதிரி இதே பாட்டு கவியரசு வைரமுத்து எழுதின பாட்டை கேட்டுட்டு அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார், இவரை கூப்பிட்டு எழுத வச்சுட்டோம், ரெக்கார்ட் பண்ணோம், நானே பாடினேன். பாட்டை கேட்டுட்டு யார் அது வைரமுத்து நல்லா இருக்காருடா பிரமாதம்டா. அந்த டைத்திலே பாருங்கள் அந்த ஈகோ இல்லை சார், அந்த ஈகோ இல்லாமல் இருக்கிறவங்க தான் சார் கலைஞன். ஐயா இந்த அற்புதமான ஒரு வேளையில் இந்த மாலை பொழுதில் ஒரு அருமையான ஒரு நிகழ்வுக்கு சம்மதித்து எங்களுடைய தாய் திருநாட்டிற்கு வந்து உங்களுடைய குரலையும் உங்களுடைய இசையையும் எங்களுக்கு கேட்பதற்கு வாய்ப்பளித்த உங்கள் இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை மலேசியா தமிழ் மக்கள் சார்பிலே தெரிவித்துக் கொண்டு